முழுக்க முழுக்க வயரே இல்லாத ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இதுதான் இந்த இயர்போன். ஜஸ்ட் நம்மளோட காதுல வச்சுட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஈஸியா அந்த இயர்போனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்போன்ல லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட், சிரி இந்த சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. டச் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ டச்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இயர்போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட பிரைஸ் எவ்வளோ, இந்த பிரைஸ்க்கு அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே எப்பயும் போல ஒரு क्वेश्चन, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வயர்ட் இயர்போன் யூஸ் பண்றீங்களா இல்ல ப்ளூடூத் இயர்போன் யூஸ் பண்றீங்களா, இந்த மாதிரி ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் என்னென்ன இயர்போன் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த இயர்போன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்க பார்த்தறலாம். Blaupunkt அப்படின்ற கம்பெனியோட ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்போன் தான் இந்த இயர்போன். இதுல எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முன் பக்கத்துல இந்த இயர்போனோட பிக்சர் போட்டிருக்காங்க. இதை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோம்னா மேலவே நம்மளுக்கு ட்ரூ வயர்லெஸ் இயர்போன் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு மேல கொடுத்திருக்காங்க. இதுதான் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். சோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத அடுத்து சொல்றேன். இது கீழ பார்த்தோம் அப்படினா ஒரு சின்ன கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா, இந்த கேஸ்க்குள்ள நம்மளோட இயர்போனை சேஃபா வச்சுக்கலாம். அது கூடவே சேர்த்து சார்ஜ் போடுறதுக்கும் இந்த கேஸ்ல தான் நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு பவர் பேங்க் மாதிரி இந்த இயர்போனுக்கு மட்டும். இந்த கேஸை சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படினா இந்த கேஸ் வழியா நம்மளோட இயர்போனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர். நம்மளோட பக்கத்துல கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒட்டிக்கிறோம். சோ இது வந்து ஒரு கேரியிங் கேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜராவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படி தான் இந்த இயர்போனை நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்றத கடைசியில சொல்றேன். சோ அதுக்கு அடுத்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இந்த இயர்போனுக்கான எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த கேஸை சார்ஜ் பண்றதுக்கான இந்த மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்ல. இப்போ இந்த இயர்போன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த இயர்போன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்போன். எந்தவித வயருமே கிடையாது. ஜஸ்ட் இந்த இயர்போன் ஆன் பண்ணிட்டு நம்மளோட மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணி ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. HD குவாலிட்டியோட கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. அது போக நம்ம ஆன் பண்றதுக்கும் பட்டன் கிடையாது, எல்லாமே டச் தான். சோ மேல லாங் பிரஸ் பண்ணோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல காட்டும். அப்புறம் ஈஸியா நம்மளோட மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அப்படி பேர் பண்றப்பயும் வெறும் ஒரே ஒரு இயர்போனை மட்டும் பேர் பண்ணோம் அப்படினாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இயர்போன் ஆன் பண்ணி பண்ணிக்கலாம். ரெண்டாவது இயர்போனை தனியா பேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ரெண்டாவது இயர்போனை ஆன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இயர்போனும் கனெக்ட் ஆயிரும். அண்ட் இந்த இயர்போனுக்கு பின்னாடி இருக்க இந்த டச் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஆன் ஆஃப் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஒரு டச் பண்றப்ப நம்மளால கால் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும், ரெண்டு டச் பண்றப்ப அந்த காலை கட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சாங்ஸுக்கும் ஒரு டச் பண்றப்ப சாங் வந்து ப்ளே பண்ண முடியும், ஒரு டச் பண்றப்ப அதை வந்து பாஸ் பண்ண முடியும். ட்ரிபிள் டச் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி இது எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுல இன்பில்டா மைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ கால் பேசுறது அப்படினாலும் பேசிக்கலாம். கால் குவாலிட்டி ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது, நார்மல் குவாலிட்டியா தான் இருக்கு. அவங்க பேசுறது நல்லா கிளியரா கேக்குது, ஏன்னா இது ஒரு இயர்போன் அப்படின்றதுனால. ஆனா நம்ம பேசுறது ஓரளவு நார்மலா தான் கேக்குது, ரொம்ப ஹை குவாலிட்டில இல்ல கால் குவாலிட்டி. அண்ட் இந்த இயர்போன்ல IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளோட வியர்வை பட்டாலோ மழை பெய்யுது அப்படினாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. சோ தண்ணி படுது அப்படினா இந்த இயர்போன்ல எந்த பாதிப்பும் வராது. தென் இந்த இயர்போனோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எனக்கு பிடிச்சதே பேஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு நல்ல பேஸ் இருக்க சாங் கேட்டோம் அப்படினா நல்ல டம்மு டம்மு டம்முன்னு அடிக்குது. சோ கேட்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சோ மிட் அப்படின்னு பார்த்தோம்னா மிட்டும் நார்மலா தான் இருக்கு. ஆனா இதுல எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா டீடைல்ஸ் அதிகமா கேட்கல. சோ பேஸ் அதிகமா இருக்கு, அந்த நம்ம கேட்கிற சாங்ல இருக்க அந்த சவுண்டோட துல்லியம் வந்து சரியா கேட்கல. சோ கேட்கிறதுக்கு நார்மலா தான் இருக்கு. ஆனா பேஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. டீடைல்ஸ் மட்டும் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் கடைசியா பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகுது. 1 hour சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 6 hours வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியுது. சோ சார்ஜிங் ஓரளவு பெட்டராவே கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் அப்படியே சார்ஜ் பண்ணாலும் நம்மளுக்கு கேரியிங் கேஸ் கொடுத்திருக்காங்க, இதுலயே சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ இதை சார்ஜ் பண்ணிக்கிட்டாலே போதும், எங்க போனாலும் இந்த கேஸ் எடுத்துட்டு போயிட்டு ஈஸியா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது அப்கோர்ஸ் ஏர்பாட்ஸோட அப்படியே காப்பி தான் இப்போ எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட்ஸ்ல இந்த மாதிரி இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு, இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி மட்டும் இன்னும் அந்த துல்லியம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த இயர்ஃபோனை நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொன்னேன். இந்த இயர்ஃபோனை நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இல்லை பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேரியிங் கேஸ் அண்ட் சார்ஜிங் கேஸ். இந்த சார்ஜிங் கேஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த இயர்ஃபோனை என்னால் யூஸே பண்ண முடியாது. இல்லை டேமேஜ் ஆகுது அப்படின்னா கூட தனியாக கூட இந்த கேரியிங் கேஸை என்னால் வாங்க முடியாது. அதனால இந்த கேரியிங் கேஸை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும், உடைய
உடையாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டிங். ஸோ இந்த இயர்ஃபோனில் ஃபிட்டிங் அப்படி ஒன்றும் கரெக்டாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இன்னும் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு ரன்னிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரன்னிங் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது. ஸோ ஒரு இயர்ஃபோன் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, ஏன்னா வெறும் இயர்ஃபோன் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால. தென் மூணாவது, இந்த இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டியில் அப்படி ஒன்றும் துல்லியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் துல்லியம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ பேஸ் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் துல்லியம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ துல்லியமும் இன்னும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக கேட்டிருக்கலாம், சாங் கேட்கறதுக்கும் இன்னும் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மூணுமே வந்து எனக்கு பிடிக்கல. ஓகே, இப்போ இந்த இயர்ஃபோன் பற்றி ஓரளவு ஐடியா வந்திருக்கும், என்னெல்லாம் நல்லா இருக்கு என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ப்ரைஸ் எக்கச்சக்கமாக போகும். ஸோ இது கம்மியான ரேட்டில் விற்கிறாங்க. அது போக இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையுமே ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். இது ஒரு ரிவ்யூ யூனிட் தாங்க, அதனால் வாங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை பொறுத்து வாங்குறதா வாங்க வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த இயர்ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் நல்லா இருக்கா? பிரைஸ் அதிகம்னு தோணுதா? என்ன தோணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இயர்ஃபோனோட கான்செப்ட்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, ஆனா பிரைஸ் மட்டும் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை விட கம்மியான பிரைஸ்ல ஏதாவது ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் போடுங்க அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா அதற்கான வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த இயர்ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இந்த இயர்ஃபோன் நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்ல கேட்ட கேள்வி, நீங்க என்ன இயர்ஃபோன் யூஸ் பண்றீங்க? வயர்டா, வயர்லெஸ்ஸா, இல்ல இந்த மாதிரி ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அதோட மாடல் நம்பரையும் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் என்னென்ன இயர்ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோல ஒரு டிஃபரெண்டான இயர்ஃபோன் பத்தி பார்த்தோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல மறக்காம லைக் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன் இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா அவருக்கும் வரும். சோ இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.